ஸோ ஓகே, நம்ம இன்றைக்கி பார்ட் பி 16 மார்க்கில் என்னென்ன கொஸ்டின்லாம் வரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கம்பல்சரி வரும். அது 11th கொஸ்டினாக வரும் உங்களுக்கு. இதை நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணியே ஆகணும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் எப்படி நம்ம ஃபுல் மார்க்ஸ் வாங்குறது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் கம்பல்சரி இந்த பேராகிராஃப் பார்த்திங்க அப்படின்னா ட்வைஸ் ஆர் த்ரைஸ் கம்பல்சரி படிச்சிருக்கணும். ஸோ படித்தோம் அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு நமக்கு ஓவரால் மீனிங் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு ஹிண்ட்ஸ் நம்ம எடுக்கணும், என்னென்ன விஷயம்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹிண்ட்ஸ் இருக்கணும். அண்ட் தென் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அது எது ரெலவெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ கம்பல்சரி அந்த பேராகிராஃபை ட்வைஸ் ஆர் த்ரைஸ் படித்தோம் அப்படின்னா தான் அதில் என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ரைட்டிங் ரெக்கமெண்டேஷன்ஸ். இது எய்தர் ஆர் டைப்பில் வரும். ரைட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எய்தர் ஆர் டைப், லெட்டர் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங். ரிப்போர்ட் ரைட்டிங்கில் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. அதில் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் விசிட். இந்த 2 டைப்லேயும் கொஷின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது ட்ரான்ஸ்ஃபரிங் இன்ஃபர்மேஷன் டு வேர்பல் நான் வேர்பல். ஸோ பை சார்ட். இதில் ஃபஸ்ட்டு பை சார்ட், பார் சார்ட், ஃப்ளோ சார்ட், டேபிள்ஸ். பை சார்ட்டில் என்ன மாதிரி பை சார்ட் அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணி அதில் வேரியேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை பர்சன்டேஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும். பார் சார்ட். பார் சார்ட்டில் நம்ம கிராஃபிக்கல் தான், நம்ம ஸ்கூல்ஸ்லலாம் போடுவோம் இல்லைங்களா, கிராஃப், அந்த மாதிரியான கொஷின் கேட்பாங்க. அடுத்து ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட்னா பாக்ஸ் டைப்பில் கேட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸில் ஹிண்ட்ஸ் கம்பல்சரி இருக்கும். அந்த ஹிண்ட்ஸை வச்சு நம்ம பேராகிராஃபாக இன்டர்பிரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேபிள்ஸ். டேபிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சீரியல் நம்பர் வைஸ் என்னென்ன ப்ராடக்ட் ஆர் மேனுஃபேக்சரிங் ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பற்றின சேல் எவ்வளோ ஆகியிருக்கு, இந்த வருஷத்தில் இவ்வளோ சேல் எவ்வளோ ஆகியிருக்கு, இல்லை மோட்டார்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இயரில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை இயர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ 2001 2020 வரைக்கும் என்ன மாதிரியான மோட்டார்ஸ் சேல் ஆகியிருக்கு, என்ன மாதிரியான மோட்டார்ஸ் ப்ரொடக்ஷன் வந்திருக்கு, எதுலாம் மேனுஃபேக்சரிங் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் டேப்லர் காலமில் நமக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் கொஷின் நம்ம எப்படி எழுதணும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் மஸ்ட் பி obeyed and hence it is written with must be or should be. ஸோ கம்பல்சரி நம்ம ரெக்கமெண்டேஷன் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இட் மஸ்ட் பி, அப்படி இல்லைனா இட் ஷுட் பி அப்படிங்கிற ஒரு வேர்டிங்ஸோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது the auxiliary verb phrase should be, must be, has to be, have to be, ought to be, need to be, can be ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப். ஸோ கம்பல்சரி இந்த வேர்ப் ஃப்ரேசஸ் எல்லாம் எழுதுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன எழுதியிருக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் கம்பல்சரி எழுதியிருக்கணும். அண்ட் தென் இட் ஷுட் பி ஃபாலோட் பை த சப்ஜெக்ட். இது எல்லாமே எதை ஃபாலோ பண்ணி வந்திருக்கணும், கம்பல்சரி சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி வந்திருக்கணும். இட் இஸ் மோஸ்ட்லி ரிட்டன் இன் பாசிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம என்ன வாய்ஸில் நம்ம இந்த சென்டென்ஸ் எழுதியிருக்கணும், பாசிவ் வாய்ஸில் இருக்கணும். ஆப்ஜெக்ட், வேர்ப், சப்ஜெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 16 மார்க் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங். ஸோ எஸ்ஏ ரைட்டிங் அப்படின்னாலே நம்ம கம்பல்சரி என்ன எழுதியிருக்கணும்னு சொல்லியிருக்கோம், சினாப்சிஸ் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அண்ட் தென் கண்டென்ட் பார்ட், என்னென்ன சப்ஹெட்டிங்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அண்ட் தென் கன்க்ளூஷன் பார்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே தான் இங்கே பார்க்க போகிறோம். சினாப்சிஸ் நம்ம தமிழில் குறிப்பிச்சட்டகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் சினாப்சிஸ். அடுத்தது கீப் த லென்த் 300 to 500 வேர்ட்ஸ். கம்பல்சரி எத்தனை வேர்ட்ஸ் இருக்கணும், 300 to 500 வேர்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் ஒரு நம்ம 2 பேஜஸாவது நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா தான் we are able to get a minimum marks of the essay writing question. அடுத்தது ஆட் கொட்டேஷன்ஸ் ஆர் சேயிங்ஸ். நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம கொட்டேஷன்ஸ் ஆட் பண்ணி எழுதலாம். பிஃபோர் ரைட்டிங் பிளான் யுவர் தாட் அண்ட் ரஃப் டிராஃப்ட். ஸோ கம்பல்சரி நம்ம எஸ்ஏ ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கொஷினை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் கம்பல்சரி நமக்கு இருக்கும். ஸோ அது விஷயமா நம்ம ரொம்ப இன்டெப்த்தாவோ அண்ட் தென் நம்ம என்னென்ன விஷயம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம என்விரான்மெண்ட்டில் என்னென்ன நடந்திருக்கு, இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் நாலேஜ் வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் டிராஃப்டாக எழுதிக்கலாம். ரஃப் டிராஃப்ட் அப்படின்னா என்ன, ஈஸியான ஒரு மெயின் ஹிண்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக பேராகிராஃபாக மேக் பண்ணிடலாம். நமக்கு எழுதுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதை நம்ம கரெக்டான விஷயமா எழுதணும் அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு கெட் ய குட் மார்க்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், start a new paragraph when a sequence of thought changes towards different information. ஸோ இப்போது நியூ பேராகிராஃப், இப்போ நம்ம எஸ்ஏ ரைட்டிங் எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம அந்த பேஜோடைய இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல முடிக்கணுமா, முடிக்கக்கூடாது. ஸோ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு
ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரிமைனிங் ஒரு 6 லைன்ஸ் ஒரு 7 லைன்ஸ் எழுதுவோம். அடுத்தது நம்ம செகண்ட் பேராகிராஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு கண்டென்ட் ஒரு தாட் பற்றி நம்ம எழுதிட்டு இருக்கோம் ஒரு பேராகிராஃபில் அப்படின்னா அதுலேயே இன்னொரு விஷயத்தை வந்து நம்ம இன்டர்பிரட் பண்ணக்கூடாது. அப்படி எழுதணும் அப்படின்னா அது வந்து ஒரு கொஹிரண்ட்டாக இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் சப் டாபிக்ஸ் ஆர் மேண்டட்டரி. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதான் சப் டாபிக்ஸ் கொடுக்க தான் நமக்கு வந்து அந்த எஸ்ஸே வந்து எலாபரேட் ஆகும். we are able to get a good marks. you must write a conclusion part when you are complete the essay. ஸோ எஸ்ஸேக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் எப்படி முக்கியமோ as well as conclusion பார்ட்டும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் 16 மார்க் தான். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் should always start with an action verb. ஸோ கம்பல்சரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்ட் எதில் தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் வேர்பில் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் do not give multiple instructions in a sentence. நம்ம வந்து எழுதுறது பேராகிராஃப் ரைட்டிங்கோ எஸ்ஏ ரைட்டிங்கோ கிடையாது. நம்ம என்ன எழுத போகிறோம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுத போகிறோம். ஸோ ஒருத்தருக்கு ஒரு டைம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் தருவோம். அதுக்கப்புறம் ஒரு 2 minutes or 3 minutes in a voice நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா இதை செய் அதை செய் அப்படின்னு ஒரு 2 minutes 3 minutes கழிச்சு சொல்லுவோமா, அதே மாதிரி தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதும்போதும் ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அதில் ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது நம்ம இன்னொரு விஷயம் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்ட்லேயே 4 டைப்ஸ் இருக்குது. ரெக்வஸ்ட் இருக்குது, ஆர்டர் இருக்குது, பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது, கமாண்ட் இருக்குது. இந்த 4 டைப்லையுமே நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதலாம். அந்த கொஷின் எது மாதிரி கேட்டிருக்காங்க அது பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் சிம்பிள் அண்ட் டைரக்ட் லாங்குவேஜ் டு அவாய்ட் எரர்ஸ். நம்ம ரொம்ப ஹை லெவலில் எந்த சென்டென்ஸுமே எழுதாமல் மினிமம் ஒரு பேசிக் சென்ஸோட நம்ம ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி டு அவாய்ட் கிராமட்டிக்கல் எரர்ஸ். லிவ் எனஃப் ஸ்பேஸ் பிட்வீன் ஸ்டெப்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ்க்கு இன்னொரு சென்டென்ஸ்க்குமான கேப்பில் வந்து கம்பல்சரி வந்து கொஞ்சமாவது இடம் இருக்கணும். ஒரு சென்டென்ஸ்க்கு இன்னொரு சென்டென்ஸ்க்கும் நடுவில் கொஞ்சமாவது கேப் விட்டு எழுதணும். அப்போ தான் வந்து ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக இருக்கும். அடுத்தது ரைட் இம்பேரட்டிவ் சென்டென்சஸ். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஆர்டர்ஸ் டு obeyed and write like an order. ஸோ இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் எழுதணும்னு சொல்லியிருக்கோமா? அப்போ இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன? இட் இஸ் typically consist of a subject which is implied and verb in the base form. ஆல்வேஸ் இன் a simple present tense. ஸோ கம்பல்சரி என்ன டென்ஸில் தான் இருக்கணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். அண்ட் தென் சப்ஜெக்ட் விச் இஸ் இம்ப்ளைட் அப்படின்னா என்ன? மறைஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம சப்ஜெக்டை வந்து முன்னாடி வச்சும் சொல்லலாம். அண்ட் தென் இந்த இடத்துல சப்ஜெக்டே இல்லை அப்படின்னாலும் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. டோன்ட் சிட் தேர். இதில் வந்து சப்ஜெக்ட் வந்து ஹிடன். யூ வாஷ் யுவர் ஹேண்ட் பிஃபோர் யூ ஸ்பீக். இதில் சப்ஜெக்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ ரிப்போர்ட் ரைட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் விசிட் அண்ட் தென் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் இந்த 2 டைப்பில் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ என்னென்ன டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? டெக்னிக்ஸ் டு பி ஃபாலோட் while writing a report. ஸோ கம்பல்சரி என்ன இருக்கணும்? ஃபார்மல் லாங்குவேஜஸில் இருக்கணும். ஃபார்மல் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம நார்மலாக ஃப்ரெண்ட் கூட பேசுகிற மாதிரியோ நார்மல் டெக்ஸ்ட் கான்வர்சேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் டீசெண்டான ஒரு சென்டென்ஸாக சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வேர்ப் காம்ப்ளிமெண்ட், சப்ஜெக்ட் வேர்ப் டைரக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆர் இன்டைரக்ட் சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரியான கிராமட்டிக்கல் பார்ட்டில் கம்பல்சரி இருக்கணும். அடுத்தது கோஹிரன்ஸ் ஷுட் பி டேக்கன் கேர் ஆஃப். கோஹிரன்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு கண்டினியூட்டி கம்பல்சரி ஒரு சென்டென்ஸ்க்கும் இன்னொரு சென்டென்ஸ்க்கும் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பெல் செக், கிராமர் செக் ஷுட் பி டன். நம்ம என்ன சென்டென்ஸ் எழுதினாலும் சரி கம்பல்சரி அதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கக்கூடாது. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆல் சென்டென்சஸ். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன? இங்கே கொடுத்துருக்கோம் என்னென்ன ரூல்ஸ் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். சம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஃபார் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். த ஃபர்ஸ்ட் ஒன், த வேர்ப் ஹேஸ் டு பி அக்ரி இன் நம்பர் வித் எ நவுன். ஸோ ஒரு சிங்குலர் இருந்துச்சு அப்படின்னா அந்த நவுனும் சிங்குலராக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரூல். நெக்ஸ்ட் ஒன், 2 or more சிங்குலர் நவுன்ஸ் ஜாயின்டு பை அன் ஷுட் ஹேவ் எ ப்ளூரல் வேர்ப். ஸோ ஒரு நவுனும் அதுக்கு மேற்பட்ட நவுனும் இந்த இடத்துல வந்து நம்ம எதோட ஜாயின் பண்ணோம்? அன் அப்படிங்கிற ஒரு கன்ஜெக்ஷனோட ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி அது என்ன வேர்ப் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க? ப்ளூரல் வேர்ப் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ட்ஸ் ஜாயின்டு பை வித் ஆஸ் வெல் as take the singular verb. ஸோ எந்தெந்த வேர்ட்ஸ் வந்து வித் அப்படி இல்லைன்னா as well as அப்படிங்கிற கனெக்ஷன்ஸோட ஜாயின் ஆகுதோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? என்ன வேர்ப் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க? சிங்குலர் வேர்ப் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபினிஷ் ஆஃப் தி செஷனில் இருக்கோம். ஸோ கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா 10 2 மார்க்ஸ் வரும், 5 16 மார்க்ஸஸ் வரும். ஸோ டோட்டலாக எவ்வளோ நம்ம எழுத போகிறோம்? 100 மார்க்ஸ்க்கு எழுத போகிறோம். ஸோ இந்த 2 மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கிராமர் பார்ட் தான் வரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிக் கொஷின்ஸை சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இந்த எஸ்ஏ ரைட்டிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இது எல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி ப்ரெசன்டேஷன் இஸ் ப்ரையாரிட்டி. ப்ரெசன்டேஷன் கம்பல்சரி நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் யூ வில் கெட் எ குட் மார்க்.
தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.